தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். மார்க்கு 4:14. ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா அவருடைய சீஷர்கள் மாதிரியே நாமளும் அநேக நேரத்துல பயப்படுறோம், கலங்குறோம், சோர்ந்து போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறத நாம அறியாமலும் அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் உணராமலும் இருக்கிறதுனால நமக்கு அவிசுவாசம் மேலோங்குது, பயம் நம்மளை கவ்வி கொள்ளுது. இந்த மாதிரி நேரத்தெல்லாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளின் மகத்துவத்தை நாம ஆராய்ந்து பார்த்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளை விட்டு பயம் விலகிடும், விசுவாசம் மேலோங்கும். சுவாசம் இல்லாம ஜீவனோடு நாம வாழ முடியாது. அது மாதிரிதான் விசுவாசம் இல்லாம கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முடியாது. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க.